Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard Maxல exercise 6.3ல 6th sum. A, B, C, D இது எல்லாமே கோப்ளேனார் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ A cross B cross C cross D ஓட வேல்யூ 0 வெக்டாராக இருக்கணும் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ A cross B cross C cross D. ஸோ நான் இதை ஒரே வெக்டாராக எடுத்துக்கிறேன். லைக் நம்ம A cross B cross Cயில் பண்ணோம்ல, அந்த மாதிரி இதை மொத்தமாகவே நான் A அப்படிங்கிற ஒரு வெக்டார் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தோன்னா இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A cross B cross Cக்கு ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் லாஸ்ட் இருக்கிறதுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். அதாவது A cross Bக்கும் Dக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அதை சியோட மல்டிப்ளை பண்ணோம். சிமிலராக மைனஸ் போட்டு A cross Bக்கும் சிக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அதை டியோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் மாதிரி தான். ஒரு இடத்துல கிராஸ் இருக்குது, ஒரு இடத்துல டாட் இருக்குது. ஸோ இதை நம்ம மொத்தமாக பாக்ஸ் ப்ராடக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ ABD இது கூட C மல்டிப்ளை ஆகுது, மைனஸ் ABC இது கூட D மல்டிப்ளை ஆகுது. இப்போது ABC ABD இது மூணுமே நம்மளுக்கு கோப்ளேனார் வெக்டார். எப்போ 3 வெக்டார் கோப்ளேனாராக இருக்கும் அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0வாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூவும் 0, இதோட வேல்யூவும் 0. ஸோ 0 இன்ட்டு C வெக்டார் மைனஸ் 0 இன்ட்டு D வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ 0 இன்ட்டு C வெக்டாரோட வேல்யூ 0 வெக்டார், 0 கிடையாது. ஒரு வெக்டார் கூட 0வால் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 0 வெக்டார் வரும், மைனஸ் 0 வெக்டார். ஸோ 0 வெக்டார் மைனஸ் 0 வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். ஸோ நம்மளுக்கு இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B cross C cross D equal to 0 vector. So it is hence proved.